பிரசங்கி 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. நம்ம கூட நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், சில கடமைகள் இருக்கும். அதை செய்ய என்னுடைய முழு முயற்சிகளையுமே நான் செய்கிறேன், ஆனால் எந்த பிரதிபலனுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கடமை செய்து முடிக்க, எனக்கானதை நான் செய்து முடிக்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில் தான் முடியுது என்கிற ஒருவித சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அதாவது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளணும்னா அதுதான் எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமையும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கிற விதமாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் கற்பனைகளை, அவர் சொல்லித்தந்த இந்த வார்த்தைகளை பிடித்து நம்மளுடைய வாழ்க்கையில் விதைத்து அதன் பிரகாரமாக நம்ம வாழணும், நடக்கணும், பேசணும், சிந்திக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உட்கொண்டு அவர் நினைக்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் பட்சத்தில் அவர் நம்ம குறித்து வச்சிருக்கிற இந்த கடமை நிறைவேறும். இந்த கடமை நிறைவேற நீங்கள் முயற்சி எடுப்பீங்கன்னா, உங்கள் உலக பிரகாரமான நீங்கள் நினைச்சிருப்பீங்களா, இந்த கடமையினுடைய வாழ்க்கை முடியணும், இதெல்லாம் அற்ப காரியங்கள் அவருக்கு முன்பாக இதெல்லாம் அவருடைய கருத்தை ஈஸியாக நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் நம்மளை குறித்து என்ன கடமை வச்சுருக்காங்களோ அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவோம். மீதியானதை அவர் பார்த்துக்கொள்வார். ஆமென்.